இந்த ராஜாதி ராஜன் நிறைந்திருக்கும் மாபெரும் மக்கள் சபையிலே தேவி வர வேண்டும், இந்திராணி வர வேண்டும். அப்படி என்று வரவழைத்த காரணத்தை கூறுங்கள். அடி அப்படி என்றால் அதாவது நமக்கு ஒரே ஒரு பையன் அதி பருவம் ஆகி அவனை கல்யாணம் பண்ணி அதாவது அலங்காரின்னு ஒரு மருமவ இருக்கான். பேர்பட்ட நேரத்துல அதாவது வெளிநாட்டுக்கு வியாபாரத்துக்கு சென்றிருக்கான். ரொம்ப நாள் ஆகி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப உண்டாயிருக்கு இல்லையா? ஆமா, இது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அதனால இத ரொம்ப பாக்குறேன் பாருங்க, ஆடல் பாடலோட சந்தோஷமா இந்த விழாவை கொண்டாடணும்னு என் மனசுல ஒரு சந்தோஷம். ஆமா, அதனால நடின மாதிரிகளை அழுத்தி போயிட்டு சொர்க்கத்துல கொண்டு எடுத்தா அறிவு கட்டணும். எவ்வளவு ஒரு சந்தோஷமான நேரம் சொர்க்கத்தை கொண்டாடணும். சொர்க்க வெற்றி தப்பா நினைக்காதீங்க, அந்த சொர்க்கத்தை வாங்கிட்டு போயிடுவேன். விழா கொண்டாடணும்னு மனசுல ஒரு ஆசை. ஆமா, ஆகட்டும் சாமி, ஆகட்டும். நடத்தி அந்த சீக்கிரம் இப்படியாக ராமலிங்க செட்டியார் நடின மாதிரி நடின மாதிரி இருப்பார்.
அதெல்லாம் இல்ல, பொம்பளை கை வச்சா எனக்கு நொடிப்பு மீது அப்படியா? அதுக்கே பாப்பா கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுல பொம்பளை தொடாம இருக்கிறா. சத்தியமா சொல்றேன் மண்ணை கட்டியா, எனக்கு நினைவு தெரிஞ்சிருந்து சத்தியமே சின்னம்மளா வரைக்கும் பார்த்தல ஒன்னா செஞ்சு பார்த்தது கிடையாது. சத்தியமா இந்த சூரபத்ம சத்தியம் பண்றேன், இதுவே சின்னம்மளா பார்த்ததே கிடையாது. பார்த்தது கிடையாது. பெரியம்மா பார்த்தது, சின்னம்மா பார்த்தது, ஒரு பொண்ணு பேசணும் பார்த்து கிடையாது. போவாரு சுடுகாட்டுல படிப்பாரு. அப்ப இது பொணுமா? புள்ள இருக்க போறவள நல்ல இருக்க புள்ள இருக்க போறவள நல்ல இருக்க நானு வாழ அந்த பக்கம் வாடி நம்ம ஆடி பாடி ஜோடி சாமி சாவடிலாம் பாக்குறியா? எங்க பிடிக்கிறதா? இதுல பிடிக்கிறேன்னு எங்க பிடிக்கணும்? ஐயோ, என்ன சாமி பாக்குறியா? எனக்கு ஆடல சாமி, என் பொண்டாட்டி ஆடுது சாமி. எப்படிடா இப்ப உனக்கு ஆடல விட்டுட்டா? என்ன விட்டுரு. சரிதான். எப்படி ஆடுது? என்ன கதை கேக்குறியா? தம்பி 6 மாசம் கூத்தாடுவோம், மீதி 6 மாசம் வீட்டுல தான் இருப்போம். 6 மாசம் கூத்தாடுவான், 6 மாசம் ஊரு தாலி இறக்க போயிடுவான். உண்மைதான், வேணா விடு. என்ன தாலி அர்த்தம்? தாலிலாம் இருக்க மாட்டேன். சரிதான், சத்தியமா தாலி இருக்க மாட்டேன், கயிறு மட்டும் தான் இருப்பேன். கம்யூனிட்டி 2 ஒண்ணுதான்.
6 மாசம் கூத்தாடுவோம். கூத்தாடுவ 6 மாசம் வீட்டுல இருப்போம். அந்த 6 மாசத்துக்கு என் பொண்டாட்டி வீட்டு விட்டு வெளியே வர மாட்டான். ஏண்டா? ஆக்குற வேலை, துவைக்கிற வேலை, கழுவுற வேலை எல்லாம் நானே தான் பார்ப்பேன். ஏன்? சரிதான், நீ வர மாட்டேன். ஒரு நாள் என்ன பண்ண கூத்தாடுறமே மீது 6 மாசம் டெய்லி விறகு போறது, விறகு வெட்டுறது, காசு குடுக்கறது, இவ செட்டை கடைக்கு போறது, 1 கிலோ நெய் வாங்குறது, 1 ரூபாய்க்கு பச்சை மிளகா வாங்குறது, இப்படியே இருக்குது. நான் விறகு வெட்ட போறேன்னா காசு குடுக்கறனா, இவ கடைக்கு போறாளா, செட்டேர பாக்குறாளா, வாங்குறாளா, இவ செட்டேர பாக்க, செட்டேர முன்னாடி பாக்க, செட்டேர முன்னாடி பாக்க, என் முன்னாடி செட்டேர பாக்குறாளோ ஏதோ நான் பாக்குறாங்க. 2 பேருக்கு லவ் வந்து போச்சு. சரிதான், வந்து போச்சு. நீ என்ன பண்ற? நான் என்ன பண்ணேன், லவ் வந்து போச்சு. அந்த செட்டில பார்த்தா லவ் வந்து ஒண்ணு டெய்லியும் கோழி கறிதான், ஆட்டு கறிதான், அப்புறம் தான் வடாதான், பாயாசம் தான், முறுக்குதான், விதவிதமா சாப்பிட போடுறான். ஆமா, சிந்தி சிந்தி போடுறா. சரிதான், சளி போடுற முகம் சிந்தி சிந்தி. சரிதான், பாயாசம் சரிதான். நான் நினைச்சுக்கிறேன். 6 மாசமா கூத்தாடுறமே, அந்த காசு எத்தனை நம்ம போராடி கொடுத்தமே, இப்ப சேர்த்து வச்சு சாப்பிடாக்கு போறேன் நான் நினைச்சுக்கிறேன். சரிதான், இந்த கதை எனக்கு தெரியல. செட்டியார் தான் கொடுக்குறான்னு தெரியல எனக்கு. தெரியாது. செட்டியார் என்ன பண்ண, அப்பதான் கூட்டி விட்டு வாங்கி தின்றுங்களா? யாரு கூட்டி விட்டு? இல்ல அங்க கதை அடுத்த நாள கூட்டி தான் விடுமா? சரிதான். யாரை பார்த்து கூட்டி விடுத்து? என்னடா நான் சேர்த்து கூட்டி விட மாட்டேன். சரிதான். அப்புறம் பார்த்தாலே பாத்தீங்களா? அந்த செட்டியார் பார்த்தா என் புள்ள நீ என்ன பண்ணி ஏது பண்ணி தெரியாது. நாளைக்கு உன் கூட நான் சேர்ந்தாகணும், உன் கூட நான் இருந்தாகணும் அப்படி சொன்ன உடனே விடிஞ்சது, பல பண்ணி விடிஞ்சது. என்னைக்குமே நான் செய்யற வேலையை என் பாண்டி 5 மணிக்கு எழுந்துச்சு ஜாம விளக்குறா, துணி துவைக்கிறா, வாச பெருக்கிறா, சாணி போடுறா, கோலம் போடுறா, சாப்பாடு ஆக்குறா, ஆக்கி என் கையில குடுத்துட்டு கடப்பாரு, மம்மிட்டி, கோடாலி, கயிறு குடுத்து அனுப்புறா. தூக்கு போடுதா எதுக்குடா? விறகுக்கு. சரிதான். ஏன் விறகு போறது? சரிதான். போன உடனே விறகு போறமே, இத்தனை நாளா பச்சை வெட்டின வந்து நம்ம நேரா அந்த தோப்புக்கு போறேன். தோப்புக்கு போனேன், அங்க போற வழியில புங்க மரம் சாலை, அங்க பொன்னியாத்த கோயில் ஒண்ணு இருக்குது. சரிதான். அங்க போய் பார்த்தா வயசு பசங்க சேர்ந்து மரத்தால செஞ்ச சிலைலாம் இருந்தது. அந்த சிலையெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு எல்லாம் 50 சிலையா வச்சுட்டாங்க. சரிதான். இத்தனை நாள் நம்ம போய் பச்சை வெட்டினு வந்தோமே, ஏன் அவ்வளவு தூரம் நம்ம போகணும்? இந்த மர சிலை சும்மா கிடக்குது, இது வெட்டி எடுத்துட்டு போனா நம்ம போட்டு நம்ம சொரு போடவே. அந்த விரவை அந்த சிலையை வெட்டி கட்டி கையில தூக்கி வச்சு ஆம்பளை மாதிரி தூக்கிட்ட இல்ல பொட்டமே தூக்கிட்டேன். மட்டும் சொல்லு. நான் இப்படி காட்டுக்கு வந்தோடனே செட்டியார் வீட்டுல பூந்துட்டான். செட்டியார் வீட்டுக்குள்ள பூந்துட்டான். ஆமா, நீ காட்டுக்குள்ள பூந்துட்டான். நான் காட்டுக்குள்ள பூந்துட்டேன். நான் காட்டுக்குள்ள போடுவோம், செட்டியார் வீட்டுல போடுவோம். சரியா போச்சு. சரிதான். அந்த சிலையை எடுத்து பொழந்து கட்டி தூக்கிட்டு வந்தா இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. ஜன்னலையா பாத்துட்டா நான் வரும்போது பாத்துட்டா அவன் என்ன சொல்றான், செட்டியாரு விறகு போன என் வீட்டுக்கு வந்துட்டான். விறகு போன எங்க ஆம்படியா பொட்ட பையன் வந்துட்டான். இல்ல அப்படின்னு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவனை பொட்டேன்டா இல்ல சொல்ல வந்துட்டான். அவன் குத்துவானோ கொடிவானோ, அடிப்பானோ வெயிப்பானோ, அவன் துப்பைகளை வெட்டுவானோ, கொடுவால சுடுவானோ, கம்யூனிட்டி துப்பாக்கிகளை சுடுவானோ, வெட்டுவானோ தெரியாது. அப்படி பார்த்தா நல்லா உத்து பார்த்தா இத்தனை நம்ம வீட்டுக்காரு பச்சை விரல வெட்டினு வந்தா, இன்னைக்கு பார்த்தா அந்த விரவுல காஞ்சி வெட்டினு வரா. அந்த விரவுல பார்த்தா ஒரு முகனம் இல்ல, ஒரு முட்டு இல்ல, மயமே நிக்குது. அப்படி பார்த்து அவ ஆடுற சாமி அகாரமா ஆடுற கதவை தோண்டி எப்படி அது எங்க வெட்டினடா விரவா எப்படி வெட்டினடா தொண்டுங்கன்னு அங்க இருந்து ஆடினு சாமி தெருமேல ஆடினு வரா.
காலாலே ஆடிக்கிட்டு வரா இல்ல சூத்தால நான் வந்து வரேன் சொல்லு ஆடினு வந்தோடனே எனக்கா இது என்னதான் பண்ற தெரியல கிட்ட வந்து ஓங்கி வளர்ச்சி எனக்கு எரியுதா மேலாம் எனக்கு எரியுதா இந்த வரவணி எங்க வெட்டனே எப்படி வெட்டனே அப்படி கேட்ட உடனே ஆம்படியா போயிடுவான் காலையில போனவன் சாயங்காலம் வருவானே இன்னைக்கு போன மாதிரி சீக்கிரம் வந்துட்டானே அப்படின்னு கேக்குறா அந்த செட்டியார வெளியே அனுப்புறதுக்கு சாமியார் மாதிரி நடிக்கிறா நான் என்ன சொல்றேன் அம்மா புங்கா மாற தொப்புக்குள்ள பொன்னியாத்தா கோவிலே புங்கா மாற தலையில பொன்னியாத்தா கோவிலே பூந்து வெட்டணமா ஆட்டா பொட்டு கொள்ளமா பூந்து வெட்டணமா ஆட்டா பொட்டு கொள்ளமா அம்மா புங்கமர சாலையில பொன்னியாத்த கோயிலாண்ட இந்த விரை வெட்டணுமா அப்படி சொன்ன உடனே என் பொன்னாடி பார்த்தா அவனா பாடுறா எப்படி பாரு அந்த சாமி பொல்லாதவ இந்த விரவ கொண்டு போட 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 அந்த புண்ணியத்த சாமி பொல்லாதவ சாமி இந்த விரவை கொண்டு போட அப்படி சொன்ன உடனே அந்த கீழே போட்ட விரவை அப்படியே கட்டி கால் மேல வச்சு அப்படி இடுப்பு மேல வச்சு தோல் மேல வச்சு தலைக்கு சொல்றா பொண்டாட்டி விரவை தூக்கி தலைமையில வச்சு திரும்பி ஒரு 10 அடி நவுந்து போன தம்பி நவுந்து போன உடனே இவனா பண்ணா உள்ள இந்த செட்டியாரு வெளியே அனுப்பிட்டு என்ன நினைக்கிறா போன வர வீட்டுக்கு வரணுமே இத்தனை நாளா நம்ம வீட்டுக்காரரு பச்சை விரவை வெட்டினு வந்தானே அது ஹோட்டல்ல போட்டா 2 ரூபா 3 ரூபா கொடுப்பாங்க இன்னைக்கு வெட்டினு வந்த விரவு காஞ்ச விரவாச்சு இந்த விரவை ஹோட்டல்ல போட்டா 100-200 கொடுப்பாங்க இந்த விரவை எப்படி திரும்பி வீட்டுக்கு வருது அப்படி யோசிச்சு என்ன பண்றா பொறுத்த கொண்டாண்டா ஆட்டா எடுத்து பொறுத்து கொண்டாண்டா விறக எடுத்து வாயண்டா பொறுத்து கொண்டு இந்த விரவை நீ திரும்பி எடுத்துருவா அப்படி சொன்ன உடனே அப்ப திரும்பி பார்த்தா செட்டியார பூந்தாச்சு ஓடுறான் அன்னைக்குதான் கண்டுபிடிச்சேன் என் பொண்டாடி செட்டியார வச்சுக்கிறானு பார்த்தேன் இதுக்கு மேல கோவம் அதிகமாச்சு இதுக்கு மேல நான் உசுர வச்ச கூடாது நேரம் பொண்டாடி மாதிரி பிடிச்சேன் செட்டியார் மாதிரி பிடிச்சேன் என் பொண்டாடி கையை பிடிச்சேன் செட்டியாரு வெட்டி இருப்பியா தெரிஞ்செல்லாம் குடிச்சு இவன் என்ன பண்ணுவா கெட்டியார பண்ணாச்சு என்ன பண்ணுவா வயிற்றுக்கு சோறு தானே தின்றான் இல்ல பீதான் தின்றேன் கோமாச்சு கோகாரனே என்ன பண்ண எது பண்ணுவா அப்படி தெரிஞ்செல்லாம் குடிச்சு என் பொண்ணு பிடிச்ச செட்டைய பிடிச்ச 2 பேரும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு நான் கூதரை வந்துட்டேன் போடா கூட்டி விட்டு போயா அதுதான் இவ்வளவு வீடியோ போடா என்ன மறாத பாரு எனக்கு வரம் அருள்வாய் இறைவா இசையறியா திருவன் எனக்கு வரம்
எனக்கு வரம் அருள்வாய் இறைவா இசையறியா சிறுவன் எனக்கு வரம் அருள்வாய் இறைவா வரவிடாமல் மனம் கவிழ்ந்தேன் வருவாய் மறுபிறவி வரவிடாமல் மனம் கவிழ்ந்தேன் என்ன பாரணி ஒரு பொண்ணை கண்ட பெண்ணை கண்டால் முறுக்கு முறுக்கு சாப்பிடுறியா ஏமாங்க ஏதோ கடலுக்கு பாருமா இந்த பையனுக்கு முறுக்கு வேணுமா பொண்ணைய பார்த்துட்டு முறுக்கு சட் அப் யுவர் மவுத் ஒரு பொண்ணை பார்த்தா பெண்ணை பார்த்தால் நான் பாம்பு விடுவேன் ஒன்னே பிடிக்காது நினைச்சிட்டேன் உனக்கு ஒரு புடவை வேணும் ஆம்பளை ஒரு மாட்டை போடுது பாப்பா வந்து மேல எடுத்து அப்புறம் தூக்காத நான் என்ன பண்றேன் பாப்பான்னு சொல்றேன் எங்க பிடிக்கிறேன் பத்தியா நீல கல்லு மெடி தண்ணி புள்ள
நீலக்கல்லு மேனிதாண்டி புள்ள நீயும் நானும் ஜோடிதாண்டி. ஓடி போனா போயிச்சுக்கலாம் புள்ள, ஒதுங்கி போனா போயிச்சுக்கலாம். ஓடி போனா போயிச்சுக்கலாம் புள்ள, ஒதுங்கி போனா கண்டிக்கலாம். நீலக்கல்லு இருப்பா. என்ன சொல்றீங்க? நீலக்கல்லு மேடுதான், நீலக்கல்லு மேடுதான், நீ நானும் ஜோடிதான். ஜோடிதான். ஓடி போனா போயிச்சுக்கலாம், புரிஞ்சிக்கலாம். பொழுது போனா தங்கிக்கலாம். அப்படிங்கிறீங்க. ஆமா. உடை பார்த்து எனக்கு சிறிய ஒரு பாடல். நீ பாடு. ஏன்னா வந்ததுன்னு பாடவே ஒண்ணு கூட. ஆமா. இன்னைக்கு மட்டும் ஒண்ணு பாடிட்டுமா? பாடு மணி. உடை பார்த்தா ஆ. எப்படி இருக்கு தெரியுமா? அது கொஞ்சம் மூடா நொடி போறேன். என்ன கண்ணு பத்தி எங்க போய் நிக்குதுன்னு? ஐயோ, கம்யூனிட்டி பையா. மாட்டுக்கு மலை மேல கண்ணு, மனுஷனுக்கு அது மேல கண்ணு. அப்படி உடை பார்த்த உடனே எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? அட மத்த கடை வெட்டி கட்டி மதுரைக்கு போறேன். ஏடா ஏன் உனக்கு என்ன நோய் வந்தது? ஏன் வாய் அடிச்சுக்கிற? உழவு போட்டு இப்படி அடிச்சுக்கோங்களா? வாய் ஐயா. அட மத்த கடை வெட்டி கட்டி மதுரைக்கு போறேன் மச்சான். ஓ மச்சான் வேட்டிக்குள்ள என் மலமாம்பு அடுதடா. ஐயா 4 3 7 4 பொண்ணு வச்சுட்டு பார்த்தேன், எவ்வளவு எதுவுமே எல்லாம் சொல்லல. அம்மா நல்லா இரு. ஏப்பா நான் அது போட்டு பண்ணல. நீலக்கல்லு மேடுதாண்டி புள்ள. இந்த பாட்டுக்கு எந்த பாட்டு? இன்னும் பாட்டே பாட மாட்டேம்மா. 4 3 7 ஏய், அப்படி கிடையாது. டேய் உனக்கு தவறு நினைச்சிருக்கிறேன். 4 3 7 என் நியாயத்தை கொஞ்சம் கேளு. உனக்கு தப்பா புரிஞ்சுட்டாங்க. என் செவிலுக்கு அது போல. ஆமா இருக்கட்டும். வணக்கம் வணக்கம் அப்படி வாங்க ஐயா. வணக்கம். பிடிக்கணும் கம்மி ஏன் குட்டி? இங்க இரு. ஒண்ணும் இல்ல. யார் பேசு? நான் மொத்த பிடிக்கா ஐயப்பா பார்த்தேன். நான் எப்ப சின்ன வயசுல பார்த்தேன். சரி சரி விடு. அவங்க என்ன கோவப்படுறீங்க? இல்ல என்ன எட்டி பாக்குறேன். அவங்க அம்மா அதான் யாருன்னு கேளு. காமி இவங்க அம்மா. அதான் யாரு நான் பார்க்கணும். உன் பையன் என்ன சும்மா சாதனாளா? அவன் என்ன கேட்கறான் அந்த பையன் கிட்ட? இந்த பொண்ணு வந்து இப்படி ஆடுது, நல்லா பாடுது, இந்த பொண்ணு வயசுக்கு வந்துருமா கேக்குறான் உன் பையன். அப்படியே கேட்டா என்ன அப்படி கேட்டா ஏண்டா அவன் அப்படி கேக்குறதுக்கு சும்மா வரந்த நீ? அவன் சொல்லி உங்க சொல்ற அதுக்கு இந்த பையன் என்ன சொல்றான்? என்ன சொல்றாங்க? நானா பாவடுகளை பூந்தா பார்த்தேன் அப்படி இவன் சொல்றான். ஐயோ டேய், நீ இன்னும் 19 வயசு ஆகுது, நீ இன்னும் கல்யாணம் பண்ண முடியல. டேய் தப்பா பேசக்கூடாது. ஆமாமா. சரியா? அதாவது எப்ப வருமோ அது அப்பதான் வரும். எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். சரியா? எனக்கு நடக்கல, நடத்தி வச்சா இவன் உனக்கு. சரி விடுங்க. அப்படி இருந்தாலும் இது என்ன சபை? இது திருவாக மகாலட்சுமி பொது சபை. திருவாகியே மகாலட்சுமி பொது சபை திருச்சபை. சரியா? அப்படி இருந்தாலும் கிரேதயுகம் துவாபரயுகம் கலியுகம். சரியா? 4 யுகங்கள். கிரேதயுகத்தில் தேவசபை, கிரேதயுகத்தில் இந்திர சபை, துவாபரயுகத்தில் ராஜசபை, இந்த கலியுகத்தில் மாபெரும் மக்கள் சபை. மக்கள் சபை. டேய் ஏய் ஏய் டேய் கருவாயா டேய் இங்க பாரு. இங்க ஏதாச்சும் ஒருத்தர் பேசினா கூட சரி, யாராச்சும் ஒருத்தர் பேசினா அடி உனக்கு விழும். புரியுதா? மாமா நோ அடினா முடி மேல அடி நான் அவங்களே பேசக்கூட நான் சொல்லி நிற்கிறேன். உனக்கு நாங்க போய் பேசி அந்த இந்த மாமா முடி மேல அடி எதுக்கு உள்ள வச்சு புடிங்க. நீ எப்படி பாரு கதவு பூட்டுறியோ உன் காசு வச்சு புடிச்சு போச்சா? பேசக்கூடாது. அப்படி என்ன போயிலும் சரியா? அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் குவிதல் வேண்டி, நிலமில பிறக வேண்டி, கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியம் திருக்க சென்று பணிந்து பாலில் பொய்யில்ல கண்டது உண்மை. புரியுது நான் உனக்கு சொன்னது?
நான் சொல்றது புரியுதா? அவனுக்கு என்ன புரியுது? ஐயா 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 அவன் கேக்குறான். ஐயா ஐயா ஏய், ஏய், நக்கல் மகனே. என்ன உங்க பேசுங்க? ஏய், என்ன பேசுறியா? ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಇಲ್ಲಿ ಹೋಗಿ ಇವಳು ಹೋಗಿ ಕನ್ನಡಮ್ಮ ಕನ್ನಡ ಕನ್ನಡ நான் ஆரம்பிச்சா? எப்ப? ஏய், என்ன போ? இல்லையே, சாண்டியை குடிச்சிட்டு வந்து பேசிருக்கிறதுங்க. கொலு 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 சீன் கொலையே. ಅವಳು ವಿಷಯ கம்பல்சரி. ஆமா சரியா? ஆமாம்மா ஒருத்தருக்கு அப்புறம் கல்லுக்கு கழுத்துக்கு மண்டையில போட்டு போயிட்டே இருந்துருவேன். ஏன் மண்டியில போற யாரும் பேசக்கூடாது. உன்னுடைய வேலை அதெல்லாம் நீ சரி பண்ணிக்கணும். எப்ப சாமியா நீ கம்முனடி உன் காலு கொடுக்க முடியா உன் தோல் கொடுக்க முடியும் சரியா? ஆமா. இந்த சபையில யாரை நடந்தது தெரியுமா? ஆமா. கலை கற்றோர், ஆமா. கருணை உற்றோர், நம்மை பெற்றோர். பெற்றோர். சரியா? ஆமாமா. மாதா, மாதா பிதா, பிதா குரு, குரு ஆலயத்தில் தெய்வம். தெய்வம். இப்படி நான்கு வண்ணத்தாரும் அமர்ந்திருக்கக்கூடிய சபை. சபை. சரியா? அனைவருக்கும் ஆமா. அனைவருக்கும் உங்களுக்கும் ஆஹா. இது நம்ம நாடக நடிகர் இருக்கக்கூடிய ஆமா. நண்பர்களுக்கும் ஆமா. உங்களுக்கும் இந்த அடியன் சிரம் தாழ்ந்து வணக்கம். வணக்கம் சரியா? அப்படி வந்து பல வகை பேசி பேசி. வந்து இந்த சபையை நாடி நாடி. அம்மா நாடி யாரு? என் பெயர் என்ன? விளக்கம். ஏம்மா சபைக்கு வந்து நீ யாரு உன் பேர் என்ன உன் ஊர் என்ன நீ எப்ப வந்த யார பார்த்த எத்தனை புள்ள வாங்கின எத்தனை புள்ள கழிச்ச யாரைய பாத்திர புள்ள வாங்கன்னு கேட்கறது போடுகாலுக்கு பரம்போக்கு எத்து தொட்டிக்கு ஏஜென்ட் உன் அதனால வேலையை போதனா உன் மூக்கு ஓட்டலைய மூத்திரம் உன் நாக்கில் என் பூக்க உன் பள்ளிய பார்க்கல வேலை பார்த்து பேசுற நீ வச்சா வாழையால எடுத்து போட்டு எச்சா நாய் அனாதி யாரா முதல் பரம்போக்கு பழைய மரம் இந்த அனாதிக்கு ஆட்சி தந்த பரம்போக்கு நாய் யாரை பத்தி பேச மரியாதை ஏய் ஒரு பெண்ணை பார்த்தா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும். என்ன சொல்றது? Shut up your mouth. Idiot. என்ன ஏய் டேய் பாருமா ஒரு பொண்ணை பார்த்தா மரியாதை கொடுக்கணும். பொண்ணா இருந்தாலும் சரி பசங்களா இருந்தாலும் சரி. எப்படிமா எங்க போய் இந்த பொண்ணு அது பொட்டை மாதிரி ஏய் என்ன பார்த்து பொட்டை கேட்கற நீ என்ன பார்த்து பேசுறியே நீ எனக்கு மாமனா மச்சானா சொந்தமா பந்தமா ஒட்டா ஒரவா காட்டுல கட்டற ஏல தோட்டல கட்டற ஏல அவர கட்டல 600 கொடுத்தவனா தோரக்கட்டல 90 கொடுத்தவனா அவனா இவனா அத்தரமா எங்கடி பேசுறதுக்கு என்ன தகுதிக்குது லங்கா லகமா பில்லா பிரேக்கா வாட்டைய மூக்கைய என்ன பேசுறீங்க புடாவே மகனே ஏய் இது வாய் திறந்து அவ்வளவுதான் வாயில போட்டுருவா சரியா நான் யார் என் பெயர் என்ன எப்பேற்பட்டவள் விளக்கம் சொன்னா தெரியும் அறிங்கள் கோயிலை போல என் பெயராகப்பட்டது சித்ரா. ஓஹோ சரியா? சித்ரா. என்னுடைய தொழில் என்ன? என்னுடைய வேலை என்ன? அதாவது எங்கெங்க ராஜ்யசபை நடக்கிறதோ அங்கெல்லாம் சென்று நடனம் ஆடக்கூடியவர்கள். சரியா? நீ மட்டும் இருக்கீங்களா? என் தங்கை இருக்கிறா. ஓ தங்கச்சி. ஆமா சீக்கிரமாக கூட்டி வரியா? பேருமா? என் தங்கச்சி பேரா அவ சொல்லுவா கேளு. இப்படியாக சித்ராகப்பட்டது தங்கை விட முடியல பொங்க ஜவுளி பொங்க ஜவுளி தற்பார் நீ சொல்லி அவன் பேரு